இப்போ நீங்கள் ஊழலை குறித்து கேட்டீங்க, அதுக்கு ஒரு ஆதாரப்பூர்வமான ஒரு செய்தி அங்கிட்டு இருக்கு. எங்கள் பண்ருட்டி வட்டத்தில் ஒரு 100 ஏக்கர் பஞ்சமி நிலம். அந்த பஞ்சமி நிலத்தை ஒரு காலத்தில் ஒரு பணக்கார நிறுவனம் அந்த மக்களிடம் உங்களுக்கு வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை தருகிறேன் என்று அந்த மக்களிடம் வாங்கி ஒரு இண்டஸ்ட்ரி தொடங்குறாங்க. கொஞ்ச நாளுக்கு பிறகு அந்த இண்டஸ்ட்ரியில் மஞ்சள் நோட்டீஸை விட்டுட்டு அந்த கம்பெனியை மூடிடுறாங்க. இப்போ ரியல் எஸ்டேட் பூமாகி போச்சு. ஒரு ஏக்கர் குறைந்தபட்சம் 10 கோடி ரூபா போகுது. அப்போ 100 ஏக்கர் 10 கோடி 1000 கோடி ரூபா மதிப்பு. இது 30 ஆண்டு காலமாக இது பஞ்சமி நிலம். மீண்டும் அந்த மக்களுக்கு குடிசை மாற்றி வாரியத்தின் வீடாக வீடு கட்டி கொடுங்க, இல்லை வேற தொழிற்கூடங்கள் அமைச்சு அவங்களுக்கு வேலை கொடுங்க அப்படின்னு நான் போராடி வரேன். கடந்த திமுக ஆட்சியில் நான் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து நான் தடுத்து நிறுத்தி வச்சிருந்தேன். ஊழலை ஒழிக்கிறேன் அப்படின்னு சொன்ன இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, சென்னையில் இருக்கிற ஒரு அடிஷ்னல் ஐஜி என்று சொல்லக்கூடியவர்களுடைய ஆலோசனையோடு சில அமைச்சர்களுடைய தலையீட்டோடு அந்த 100 ஏக்கரும் தற்போது பிளாட்டாக மாற்றி விற்பனை செய்வதற்கு 30 ஆண்டு காலமாக அந்த மக்களை திரட்டி போராடி தடுத்து வைத்திருந்த அந்த இடத்தை நேற்றைய தினம் ஊழல் செய்ய தொடங்கியிருக்கிறார்கள். அதுக்கு ரேட் ஃபிக்ஸேஷன் பண்ணி அதை பிளாட் போட்டு விற்கிறதுக்கான முயற்சியில் இந்த புதிய அரசு அந்த தனியார் பிரைவேட் முதலாளிக்கு ஆதரவாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ அதுக்கான கவன ஈர்ப்பு ஒத்திவைப்பு தீர்மானம் அந்த கடிதம் எல்லாமே இதை இருக்குது. நீங்கள் பாருங்கள், அதில் இந்த நிலம் இதுவரை இந்த மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்களுதானது அப்படின்னு 1926 டேட்டாஸ் நான் எடுத்திருக்கிறேன். இது என் கையில் இருக்குது. நீங்கள் வேணுமா பத்திரிகைக்காரங்க ஜூம் பண்ணி வேணும்னா போடுங்க. இது அப்போ இருந்த அந்த தாசில்தார் கொடுத்துருக்கிறார், பண்ருட்டி தாசில்தார் என்கிட்ட இருக்குது. இது பஞ்சமி நிலம் தான் அப்படின்றத, இதை விற்கவோ வாங்கவோ கூடாது அப்படின்னு அவர் கொடுத்துருக்கிறார். ஓகே. ஆனால் இன்னைக்கு இது ரியல் எஸ்டேட் வணிகமாக மாற்றப்பட்டா அப்போ இது அந்த பத்திரப்பதிவு துறையில் ஊழல் நடந்ததா இல்லையா? அப்ப இந்த ஏழை மக்களுக்கு சொந்தமான தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சொந்தமான இந்த பஞ்சமி நிலத்தை எடுத்துறோம். யாருக்கா ஒருத்தருக்கு அனுப்புறேன், நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்ப இதை குறித்து நான் இந்த நாட்டுடைய நேற்றைய தினம் இந்த நாட்டுடைய இந்த துறையினுடைய செயலாளர் திரு குமரகுருபரன் IAS அவர்களுக்கு தொடர்பு கொண்டு இந்த மாதிரி இது பஞ்சமி நிலம், இதை தாசில்தார் சர்டிஃபிகேட் கொடுத்திருக்கிறாரு. இதை ரியல் எஸ்டேட்டாக வணிகமாக மாற்றுவதற்கு பெரும் கார்ப்பரேட் முதலாளிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். தாங்கள் தலையிட்டு இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நான் வேண்டுகோள் வைத்திருக்கிறேன். ஒரு துறையின் செயலாளர். ஆனால் இவரையும் மீறி நேற்றைய தினம் அந்த ஃபிக்ஸேஷன் என்று சொல்லக்கூடிய DIG அண்ட் DR செஞ்சிருக்காங்க. அவங்கள தொடர்பு கொண்டு கேட்டபோது மேலெடுத்து உத்தரவுன்றாங்க. அப்ப பஞ்சமி நிலத்தை பிளாட் போட்டு விற்பதற்கு எந்த மேலிடம் அனுமதித்தது? மாண்புமிகு ஊழலை ஒழிக்க வந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் அல்லது பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் இதற்கு பதில் சொல்வாரா? என்னுடைய கேள்வி.